ஏன்னா எங்கே போனாலும் எனக்கு ஐ ஆல்வேஸ் லவ் டு கம் அண்ட் டூ தமிழ் ஃபில்ம். இதோட பேசிக் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் இதுக்கு படம் ஆரம்பிக்கிறது முன்னாடி நான் பாம்பேல தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் அங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அங்கே தான் அசோகா தான் என்னோட கடைசி படம். ஒரு படம் பண்ணோன்னு ஆரம்பிக்கும் போது என்னோட அப்பார்ட்மெண்ட் எல்லாத்தையும் அங்கே கொடுத்துட்டு நான் சென்னைக்கு வந்து தான் என்னோட முதல் படம் பண்ணேன். ஆக்சுவலாக கஷ்டப்பட்டிருந்தேன்னா ஹிந்தியில் முதல் படம் பண்ணியிருந்திருக்கலாம். பட் டு கம் பேக் நீங்கள் பிறந்து வளர்ந்த ஒரு இடத்துக்கூட வேல்யூ இருக்குல்ல, அங்கே தான் வந்து என்னோட முதல் படம் பண்ணணும்னு ஆரம்பிச்சு. ஸோ என்னோட தமிழ் என்னோட பேஸ் ஆச்சு. தமிழ் என்றைக்குமே என்னோட பேஸாக இருக்கும். அதுதான் மெயின். ஸோ என்றைக்குமே ஒரு பிளானோட போகாததால் இப்போ நீங்கள் இது படத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. அதுதான் உண்மை. ஏன்னா ஏதாவது ஒரு ஐடியா எக்ஸைட்டிங் ஆகணும், இல்லை ஏதோ ஒரு ப்ரொப்போசல், இல்லை ஏதோ ஒரு கதைகள் வந்து ஏதாவது ஒன்று எக்ஸைட் ஆச்சுன்னா தான் என்னால் அந்த படத்துக்குள்ளே இறங்க முடியும் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் ஷேர்ஷாக்கு அப்புறம் நான் நேசப்பாயா பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ப்ராசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வேற மாதிரி இருந்தது. எனக்கு ஆகாஷும் ஸ்னேகாவே ஃபஸ்ட்டு மீட் பண்ணி ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. ஸோ அதுக்காகவே படம் பண்ணணும்னு தோணுச்சு. இட்ஸ் த பீப்புள் தட் யூ லவ் டு ஒர்க் வித். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் நேசப்பா. என்னோட கதைகள் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிக் கரு ஒன்று இருக்குல்ல, கோர், அது உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா தான் அதை சுற்றி மீதி எல்லாமே ஒர்க் ஆகும். இல்லைங்க இந்த ஐடியா நல்லா இருக்கு, இதை நம்ம பண்ண ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும் அப்படின்றது நடக்கவே நடக்காது. கோர் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நீங்கள் என்ன தான் க்ரீம் போட்டு இது பண்ணாலும் டேஸ்ட்டே இருக்காது. ஸோ எனக்கு எப்பயுமே அந்த கோர் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்ப்பேன் நான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு படத்தோட டிசைனிங், ஸ்க்ரீன் பிளேயில் இந்த கதையை நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு விதம் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் போகும்போது, ஏன்னா இது எல்லாமே ப்ராசஸ், ஒரு ஸ்டோரி கருவிலேருந்து ஸ்டோரியிலேருந்து ஐடியாவில் ஸ்டோரியில் மல்டிபிள் லேயர்ஸ் எனக்கு எப்பயுமே இருக்க ரொம்ப பிடிக்கும். ஒரு கேரக்டர்ஸ் ஒருத்தவங்க வராங்கன்னா ஹவு தட் கேரக்டர் இஸ் கோயிங் டு ஆட் டு த ஸ்க்ரீன் பிளே, கதையை எப்படி நவுத்த போகிறாங்க அந்த கேரக்டர், அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஹியூமர் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. நமக்கு நேச்சுரலாகவே ஒரு மீட்டர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மீட்டரை நான் படத்தில் ஆக்சுவலாக எப்பயுமே அப்ளை பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளே பண்ணுறது. ஸோ என்றைக்குமே ஒரு கதையில் கோர் எமோஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த படம் ஒர்க் ஆகும் ஆக்சுவலாக. இல்லைனா இப்போ ஷேர்ஷா கூட பார்த்தீங்கன்னா அதனால தான் ஒர்க் ஆச்சு. என்ன தான் உங்களுக்கு வார் ஃபில்ம் இருந்தாலும் எமோஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். நேசப்பாயை பொறுத்த வரைக்கும் கூட கதை வந்து அவங்க 2 பேரை பற்றி மட்டும்தான். இப்போ நீங்கள் இதோட பில்டிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நேசப்பாய் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். இப்போது ஸ்டோரி இஸ் அபவுட் லவ் ஸ்டோரி. என்னங்க பையன் பொண்ணை பார்ப்பான், அவங்களுக்குள்ள பிரச்சனை நடக்கும், அந்த பிரச்சனையை தீர்த்து 2 பேரும் எப்படி ஒன்றா சேராங்கன்றதுனா கதை. எப்பயுமே எல்லாரோட லவ் ஸ்டோரி, உங்கள் லவ் ஸ்டோரி, எல்லாரோட லவ் ஸ்டோரி ஒன்று பிரிஞ்சிருவாங்க, இல்லை பிரிஞ்சதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்துருவாங்க, இல்லை சண்டை போட்டு திருப்பி ஒன்றா சேர்ந்துருவாங்க. அதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு கதையில் ஆகாஷ் கேரக்டர் யார், அதித்தி கேரக்டர் யார், கான்ட்ராஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அப்போவே உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வர ஆரம்பிச்சிடும். பிரச்சனைக்கு இவங்க எதுக்காக பிடிச்சதோ அதே பிரச்சனையாக கூட மாறும். பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் தான் தப்பை உணர்ந்து எப்போ ஒன்றா சேர்றாங்களோ அதுதான் ரியல் லவ். இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே இன்ஃபேக்சுவேஷன். இதுதான் இன்ஃபேக்சுவேஷன். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் தேர் லவ் ஸ்டோரி, இதுக்கு நடுவில் இவங்க வாழ்க்கையில் வந்து புரட்டி போடுற ஒரு ட்ராமா ஒன்று நடக்கும். அது வந்து இன்னொரு லேயர். எனக்கு எப்பவுமே